சரி, கடைசியா அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு செய்தி. இந்தியா இம்யூனாலஜிக்கல்ஸ் லிமிடெட் IILங்கிற நிறுவனம் கால்நடைகளை தாக்குற தொற்று போவைன் ரைனோட்ராக்கைட்டிஸ் IBRன்னு ஒரு நோய்க்கு எதிரா உள்நாட்டிலேயே ஒரு புது தடுப்பூசியை உருவாக்கியிருக்காங்க. இது என்ன நோய்? இந்த தடுப்பூசியோட முக்கியத்துவம் என்ன? IBR, அதாவது இன்ஃபெக்ஷஸ் போவைன் ரைனோட்ராக்கியாய்டிஸ். இது கால்நடைகளை, குறிப்பா மாடுகளை தாக்குற ஒரு வைரஸ் நோய். இது போவைன் ஹெர்பிஸ் வைரஸ் வகை 1 BHV1 நால வருது. இது இந்தியாவில் பரவலா காணப்படுது. இது நம்ம வீட்டு மாடுகள் மட்டும் இல்லாம காட்டெருமை மாதிரி காட்டு மாடுகளையும் பாதிக்கலாம். இந்த நோயில முக்கியமா சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். மூக்கு ஒழுகிறது, மூக்கு செவந்து போறது, கண்ணுல அழற்சி, காய்ச்சல், பசியின்மை இதெல்லாம் அறிகுறிகள். இதெல்லாம பிறப்புறுப்பு சார்ந்த பாதிப்புகளையும் இது ஏற்படுத்தும். இதனால கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மை வரலாம், கருச்சிதைவு ஏற்படலாம், பால் உற்பத்தியும் கணிசமா குறையும். இதனால மாடு வளர்க்குறவங்களுக்கு பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும். இந்த நோய் காத்து மூலியமாவும் பாதிக்கப்பட்ட காளைகளோட விந்து மூலியமாவும் பரவும். ஓ, இதுக்கு முன்னாடி மருந்து இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்தியாவுல இந்த நோய்க்குன்னு குறிப்பிட்ட சிகிச்சை இல்ல. உள்நாட்டுல தயாரிக்கப்பட்ட தடுப்பூசியும் இல்ல. இப்போ IIL கொண்டு வந்திருக்கிற தடுப்பூசி GE கிளைகோபுரோட்டீன் நீக்கப்பட்ட DVA வகை தடுப்பூசின்னு சொல்றாங்க. DVAன்னா டிஃபரன்ஷியேட்டிங் இன்ஃபெக்டட் ஃப்ரம் வேக்சினேட்டட் அனிமல்ஸ். இதோட சிறப்பு என்னன்னா, இந்த தடுப்பூசி போட்ட மாடுகளுக்கும் இயற்கையாவே நோய் தொற்று ஏற்பட்ட மாடுகளுக்கும் நடுல வித்தியாசத்தை இரத்த பரிசோதனை மூலமா கண்டுபிடிக்க முடியும். இது நோய் பரவலை கட்டுப்படுத்தவும் அப்புறம் நோயை முழுசா ஒழிக்கவும் ரொம்ப உதவியா இருக்கும். இது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் DVA வகை IBR தடுப்பூசிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது கால்நடை மருத்துவத்துறையில ஒரு நல்ல முன்னேற்றம்.